இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 2006 மாடல். பாடி கிட்ஸ்ல ஃப்ரண்ட் மட்கார்ட், டேங்க், சைட் டூல்ஸ் பாக்ஸ் அண்ட் ரியர் மட்கார்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து குரோம் பண்ணியிருக்கோம், குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓல்டு டேங்கை வந்து சென்டர்ல கிழிச்சு அதை பெருசாக்கி நம்ம இது மாதிரி பெரிய டேங்க் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் லேட்டஸ்ட் மூடி கொடுத்துருக்கோம். நம்ம இதை வந்து ஃபேப்ரிகேட் தான் பண்ணி முடிச்சிருக்கோம், இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே எந்த லீக்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். டைமண்ட் கட் போட்டு பிளேட்ஸ் எல்லாம் இதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே செஞ்சுருக்கோம். நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் வந்து எங்களுக்கு டேங்க்ஸ்லாம் வந்து நீங்கள் டேங்க் மட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் டேங்க் மட்டும் நாங்கள் பெயிண்ட் பண்ணி, இதெல்லாம் ஓல்டு டேங்க் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறது. ஹே ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். திஸ் இஸ் தீபக். இன்னைக்கு நம்ம ஒரு பிரீஃபாக ஒரு வெஹிக்கிளோட ரெஸ்டரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஆன் ப்ராசஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2006 மாடல். இதில் 5 ஸ்பீட் எலக்ட்ரா இது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்ஸில் வீல்ஸ் போட்டிருக்கோம், அலாய் வீல்ஸு. அப்புறமேட்டு வந்து இங்கனக்குள்ள அந்த ஃபோர்க் கேப் போட்டிருக்கோம், பூட் ரப்பர்னு சொல்லுவாங்க, இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டி இதெல்லாமே குரோம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி இன்ஜின் மட்டும் தான் குரோம் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமரோட நீட் என்னன்னு கேட்டோம்னா ரொம்ப பிரைட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அண்ட் யூனிக்காக இருக்கணும்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாடி கிட்ஸில் ஃப்ரண்ட் மட்கார்ட், டேங்க், சைட் டூல்ஸ் பாக்ஸ் அண்ட் ரியர் மட்கார்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குரோம் பண்ணியிருக்கோம், குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓல்டு டேங்கை வந்து சென்டரில் கிழிச்சு அதை பெருசாக்கி நம்ம இது மாதிரி பெரிய டேங்க் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் லேட்டஸ்ட் மூடி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா டபுள் பெண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹெட்லேயே நம்ம ஹோல் போட்டு நம்ம பெண்டை செப்பரேட் பண்ணலை, வேணா அந்த ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அது போல உங்களுக்கு வேணும்னா ப்ரிஃபரன்ஸ் அது மாதிரியே நம்ம அந்த ஜாவாலெலாம் வர மாதிரி, எஸ்டியில் வர மாதிரி ஹெட்லேயே நம்ம மேலே 2 போர் பண்ணி கீழே 2 சைடு இழுத்துடலாம். இது வந்து அவங்க வேண்டாம் எனக்கு இதில் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்தீங்கன்னா தெரியும். நம்ம இதை வந்து ஃபேப்ரிகேட் தான் பண்ணி முடிச்சிருக்கோம், இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே எந்த லீக்கும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். அப்புறம் கியர் நாப் வந்து கட் பண்ணியாச்சு, சிங்கிள் ராட் மாதிரி. ஸோ இது ஒன்று. அப்புறம் டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து இப்போ அதுவும் ஹேண்ட்மேட் தான். ஸோ அந்த இதுவும் முடிய போகுது. அப்புறம் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து இந்த மைனஸ் டைப்பில் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் தனியாக அக்சசரிஸ் எதுவும் பண்ணுறதில்ல, ஆன் பேக்கேஜில் நம்ம வெஹிக்கிள் ரெஸ்டோர் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதான் இதோட இது இப்படி தான் வரும். ப்ளஸ் இதோட லென்த் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேண்டில் பார் வந்து ஃபேப்ரிகேட்டட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ராட் ஹேண்டில் பார் மாதிரி. இந்த வெஹிக்கிளுக்கு தான் நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன். இது ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு ஹேண்டில் பார். ப்ளஸ் இதில் வந்து ரேசரும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா சீட்டும் ஃபேப்ரிகேட்டட் தான், பிளேட் ஃபுல்லாமே பண்ணி ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள், நான் கழட்டி கூட காமிக்கிறேன். டைமண்ட் கட் போட்டு பிளேட்ஸ் எல்லாம் இதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே செஞ்சுருக்கோம். இது பாருங்கள், பிளேட் எல்லாமே அடித்து செஞ்சு கிளாம்பில் பக்கா ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். ரியர் சீட்டும் இதுக்கு இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராக வரப்போகுது. இதில் வந்து நம்ம சைலன்சர் ரேப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு டேஞ்சர் அசம்பிளி எல்லாமே போட போகிறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ். ஸோ இதே மாதிரி இது வந்து விண்டேஜ்னு சொல்ல முடியாது, 2006 வர 5 ஸ்பீட் எலக்ட்ரா. ஸோ லெஃப்ட் சைட் கியர் தான், ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்கும், இன்ஜினும் நல்லா சூப்பராக டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வரப்போகுது, நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெஸ்டரேஷன் நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து ரெஸ்டரேஷன் ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். சேலும் நம்மளுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்கு, ப்ளஸ் ரெஸ்டரேஷன் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை கொடுத்து ரெஸ்டோரும் போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து எங்கள்கிட்டயே வெஹிக்கிள் எடுத்து அவர் டேஸ்ட்டுக்கு ரெஸ்டோர் பண்ணுது. இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன். இந்த வெஹிக்கிள்லாம் ரெஸ்டரேஷனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக இதோட டீட்டெயிலான ஒரு வியூ தான் இது. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லாங் ஷாட்டில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ரொம்ப சூப்பராக வந்துடும், அருமையாக வந்துடும். செல்ஃப் ஸ்டார்ட் வெஹிக்கிள் இது, மெயினாக செல்ஃப் ஸ்டார்ட் வச்சிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இதோட அவுட்லெட் வந்துடும். அப்புறம் இன்னும் நிறையா பேர் வந்து வெளியூர்லேருந்து கேட்குறாங்க, இப்போ டெலிவரிஸ்க்கு ரெடி. நிறையா பேர் கேட்குற விஷயங்கள் வந்து எங்களுக்கு டேங்க்ஸ்லாம் வந்து நீங்கள் டேங்க் மட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் டேங்க் மட்டும் நாங்கள் பெயிண்ட் பண்ணி, இதெல்லாம் ஓல்டு டேங்க் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டேங்க்கு.
ஸோ இது கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ டேங்க்ஸ் மட்டும் இனிமேல் நிறையா டேங்க்லாம் எடுத்து வெறும் டேங்க் மட்டும் கேட்குறாங்க. எனக்கு டேங்க் மட்டும் போதும், நாங்கள் மீதி கலர்ஸ்லாம் பிளாக்ல இருக்கும், டேங்க் மட்டும் கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸ் வேணும்னு. ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் டேங்க் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, இது வந்து ஒரு மாதிரி மேட் க்ரீன். ஸோ ஸ்டிக்கர் பண்ணி நல்லா லேட்டஸ்ட் மாதிரி பண்ணிக்கோ. இது ஓல்டு தான். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அடுத்து வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், நான் ஒரு வண்டிக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி. இது கிளிட்டரி ஃபினிஷிங்கு, குரோமில் வந்து இந்த ஒரு மாதிரி பர்பிள் கிளிட்டரோட கொடுத்துருக்கோம். இதான் அவுட்புட் ரிசல்ட்டு பாருங்கள். இது ஒரு சைடு, இது வந்து குரோம் ஃபினிஷிங்கில் வருது. இது கம்ப்ளீட் குரோமு. இது வந்து மேட் க்ரீன். இது வந்து ஓல்ட் டைப் ஸ்டென்ஸ். இது வந்து ஏர் ப்ரஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேங்க் வந்து பாருங்கள், இது வந்து பெயிண்ட் தான் ஃபுல்லாக. இது எதுவுமே இது கிடையாது, ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, இது பெயிண்ட்டு. இது நான் டெமோக்காக வச்சுருக்கேன், கஸ்டமர்ஸ் காமிக்கிறதுக்கு. இது யாருக்கும் சேல் பண்ணல, இது டெமோக்காக வச்சுருக்கோம். ஸோ இப்போது நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ ஏர் ப்ரஷிங்லாம் போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் பபிள் ரேப் பண்ணி டேங்க்கு நானே என்கிட்ட டேங்க்ஸ் நிறையா இருக்குது, கீழே பாருங்கள். ஸோ நிறைய டேங்க்ஸ் இருக்குது. அந்த டேங்க்கை உங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பார்சல் எப்படி கொடுப்பேன்னா இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணிடுவேன். ஸோ இது இப்போ பார்சல் கொடுத்து விட போகிறேன். இது மாதிரி நான் கம்ப்ளீட்டாக பபிள் ரேப் பண்ணிடுவேன். உங்களுக்கு பபிள் ரேப் பண்ணி அதுக்கப்புறமேட்டி இது ஒரு அட்டை பாக்ஸ் போட்டு பார்சல் பக்கவாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் ஃபினிஷிங்கு. ஸோ ரொம்ப சூப்பராக வரும். இது மாதிரி பக்காவாக கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கும் நீங்கள் வந்து டேங்க்கு டோர்ஸு இல்லை நானே டேங்க் டோர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணாலும் தாராளமாக நான் பெயிண்ட் பண்ணி தரேன். வி ஹேவ் மெனி மோர் ஆப்ஷன்ஸ். உங்களோட விண்டேஜ் வெஹிக்கிளை நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேங்க் டோர் மட்டும் வேணும்னா ஐ கேன் பர்ச்சேஸ் அ டேங்க், ஐ கேன் ரெஸ்டோர் இட் அண்ட் செல் இட் டு யூ. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்று நீங்கள் டேங்க் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு, நாங்கள் டேங்க் எடுத்து நாங்களே பண்ணி கொடுத்தோன்னா ஒரு ப்ரைஸ். ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணலாம். அப்புறமேட்டி இப்போ நாங்கள் பாடி கிட்ஸும் நாங்கள் சேல் பண்ணுறோம் ஃபார் புல்லட். கம்ப்ளீட் கிட் மாதிரி ஃப்ரம் டேங்க், ஹெட், ஃப்ரண்ட் மட் கார்டு, ரியர் மட் கார்டு, சைட் டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட கிட்டாகவே அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் நாங்கள் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி, நீங்கள் இப்போ சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க, நான் வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணணும், நான் வரணும் போகணுன்னு கஷ்டப்படுறதுக்கு உங்களோட இதுக்காக, உங்களோட டைம் சேவிங்காக நான் வெஹிக்கிள் நானே டேங்க் டோர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நானே பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கிட்டோட அப்படியே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களோட கிட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி ஒரிஜினாலிட்டி வேணும்னா அப்படி மாற்றிக்கலாம். ஸோ ஐ ஹேவ் ஈவன் தட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ கொண்டுட்டு வரோம். ஸோ இப்போ கிட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சைடில் நான் ஐ ஹவ் பர்ச்சேஸ் மெனி கிட்ஸ், அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ பெயிண்ட் பண்ணி அப்படியே கிட்டாக நம்ம சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரு மாடல் கேட்குறீங்க, எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் அண்ட் 90s மாடல் அப்படின்னா 90s மாடலில் ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கிட் இருக்குது. இந்த கோடு கட்டி இந்த மாதிரி கோடு கட்டி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி கொடுத்துடலாம். என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு தகுந்தாப்பில் அது கொடுத்துட்றேன். பாடி கிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு லிவர் செட், ஓல்டு மிரர்ஸ், ஆம்ப் மீட்டர்ஸ், அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் அக்சசரிஸில் நான் உங்களுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கொரியர் எல்லாமே பக்காவாக எந்த டேமேஜும் இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க தான் இந்த ஐடியா எனக்கு கொடுத்தது கடைசியாக. ஸோ அவங்க வந்து பிரதர் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே லோக்கல்லே எங்களுக்கு பாடி கிட்ஸ் மட்டும் தான் ஒர்க். ஏன்னா இன்ஜின் சைடு வேணும்னா தாராளமாக நான் நீங்கள் அமுச்சு விட்டா தான் நான் பண்ண முடியும். ஸோ பாடி கிட்ஸ்லாம் வந்து யார் நினச்சாலும் மாட்டலாம். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஏன் பிரதர் எனக்கு சேல் பண்ணக்கூடாது, நான் கிட்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், பெயிண்ட் பண்ணியும் நீங்களே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஐ வெல்கம் தட். அவரோட சஜஷன் மூலியமாக இப்போ நம்ம வந்து பாடி கிட்ஸும் நம்ம சேல் பண்ணலான் இருக்கோம். ப்ளஸ் போயிட்டு இருக்குது. ஸோ வீடியோவில் நான் இப்போ தான் தெரிவிக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுத்து வந்து பெயிண்ட்லாம் பண்ணி கிட்டாக வச்சுருவேன் ஃபார் சேல்னு சொல்லி. ஸோ அது வேணுன்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பாடி கிட்ஸ் வேணும், உங்களோட டிசைனில் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே தான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ எங்களை பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம். உங்களோட டிசைனுக்கு உங்களோட பாடி கிட்ஸை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். நிறையா கஸ்டமர்ஸ் இப்போ நிறையா ஐடியாஸும் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப மோர் தேன் அ ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ
ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பாடி கிட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்காக இது சொல்லியிருக்கேன். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தாலும் தாராளமாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் மை பிஸ்னஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பை.